பங்கேற்பது என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் அடுத்த தலைமுறையாவது அல்லது நம்முடைய மூன்றாம் தலைமுறையாவது இந்திய மண்ணில் ஒரு புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அதற்கு நாம் வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் என்பதை தாண்டி இருக்கும் என்னை வந்தவர்கள் வயதாகிவிட்ட காரணத்தினால் அமர்ந்து பேசுவதற்கு நான் உங்களிடம் வருத்தம் தெரிவிக்கிறேன். நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அதனுடைய பூர்வீகம் எது? ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் கலை இலக்கிய பொதுமன்றம் தான் நம்முடைய பூர்வீகம். அவர் ஜீவானந்தன் அவர்களால் துவக்கப்பட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அங்கமாக திகழ்ந்தது அந்த கலை இலக்கிய பொதுமன்றம். நான் எல்லாம் கல்லூரி மாணவனாக இருந்த போது எங்களுடைய அரங்கத்தின் சார்பில் 1962ஆம் ஆண்டு மதுரை சமூக மைதானத்தில் கலை இலக்கிய குழுமன்றத்தின் மாநாடு கட்சி அன்றைக்கு தோழர் காம சுப்பு என்பவருடைய தலைமையில் நாங்கள் இந்த மாநாடு. அந்த மாநாட்டிலே ராஜா, பாவலராஜன், ப. சிதம்பரம் முதல் டி. கே. பாலச்சந்திரன் முதல் நடிகர்கள் வரைக்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக 62 நடந்த இந்த மாநாட்டுக்கு பிறகு கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் வந்து கட்சி 2 பிரிவாக தத்துவார்த்த விவாதங்களிலே இறங்கி இந்திய சீன போர் வந்தது. அதில் 2 விதமான கருத்தோட்டங்கள் வந்தது. போர் மூலமாக பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று தாண்டிய போன்றவர்கள் இல்லை, 2 அண்டை நாடுகள் பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்ன ராமமூர்த்தி கோஷ்டி இந்த குழப்பெல்லாம் வருகிற போது அதனுடைய உச்சகட்டமாக 64 கட்சி 2ஆக அமைந்தது. மார்க்சிஸ்ட் கட்சிக்கு நாங்கள் எல்லாம் என்னை மாநாட்டுக்கு அழைத்து வந்த காமராஜுக்கு சிபிஐலே நிறுவனம் நாங்கெல்லாம் சிபிஎம் வந்தோம். 64 கட்சி இந்த காலத்தில் கட்சி பிரிவதற்கு முன்பே சிஐடியு விவசாய செஞ்சவங்க. அதே மாதிரி மற்ற அமைப்புகளை உருவாக்க வேண்டிய தேவை என்று நமக்கு 64 தனி கட்சியாக. அப்போ பாலியல் சங்கம், மாணவர் சங்கம், மாணவர் சங்கம் இவையெல்லாம் கூட படிப்படியாக ஆரம்பித்தோம். ஆனால் நீதிமன்றத்தை விட்டு வந்தோம். நாம பிரிஞ்சு 10 வருடம் போது இன்னும் நாம ஏன் எழுத்தாளர் சங்கத்தை ஆரம்பிக்காமல் இருந்துள்ளோம். பன்னீர்செல்வம், கே. முத்தையா, கே. ரமணி அந்த மூத்த தலைமுறையோடு இடைக்கு தலைமுறையில் நம்ம இல்லைன்னா உப ஊழியர்
அப்ப நான் மதுரை மோட்டார் தொழிலாளர் சங்கத்தினுடைய போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். சங்க தலைவர் யாருன்னு சொன்னா ஏ பாலசுப்ரமணியன். அந்த சங்கத்தில் இருந்து கொண்டுதான் நான் இலக்கிய சப் கமிட்டியில் அங்க வைக்கிற போது, அப்போது நான் ஒரு எழுத்தாளர் சங்கத்தில் என்று முடிவெடுக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு உறுப்பினர் என்ற அந்த பொறுப்பு எனக்கு அளிக்கப்படும். இந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்கக்கூடிய பொறுப்பு தோழர் கே. முத்தையாராமன். நான் போக்குவரத்து இருந்த காரணத்தினால் அன்றைக்கு பலவிதமான கேள்விகள் இருந்தன. அப்பதான் மதுரை மோட்டார் தொழிலாளர் சங்கத்தில் கூட்டத்தை 35 பேர் கொண்ட கூட்டத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் உணவு ஏற்பாடுகள், கல்வி ஏற்பாடுகள், எல்லா ஏற்பாடுகளையும் போக்குவரத்து தொழிலாளிகளுடைய கட்சியின் பாத்திரம் அல்லது இது போன்ற அமைப்புகளை பாத்திரம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு புதிய தலைவர்களுக்கு தெரியாது. நான் எல்லாம் 65ஆம் ஆண்டு காலத்துல வரும்போது ஒரு டிரைவருக்கு 65 ரூபாய் சொல்றோம், 5 ரூபாய் போல 20 ரூபாய் சொல்றோம், படி 1.25 ரூபாய். தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு? அதுக்கெல்லாம் நல்லா போராட்டம் நடத்தணும். மதுரை மோட்டார் தொழிலாளர் சங்கம் மன்னார்சாமி, நானு நாகர்கோயில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் அந்த மதுரை மோட்டார் தொழிலாளர் சங்கம் நீடி. அப்படித்தான் இந்த பொறுப்பு எழுத்தாளர் சங்கத்தை துவக்கி வைக்கிற பொறுப்பு போக்குவரத்து அமைச்சத்திற்கு, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 1974 அது மட்டுமல்ல, எமர்ஜென்சி காலத்தில், அவசர நிலை காலத்தில் திமுக ஆட்சி ஒரு அரணாக இருந்தது. அன்றைக்கு கலைஞர் அவசர நிலையை எதிர்த்து தருகிறார். இப்ப ஸ்டாலின் மோடியை எதிர்த்து நிற்கிறதுக்கு முன்னோடியாக அவருடைய அப்பா நின்றார். அவருடைய ஆட்சியும் கலைக்கப்பட்டதற்கு பிறகு கெடுமுடிகளும் நாங்கள் 19 மாதம் தலைவர் சபையை செயல்பட வேண்டியது. அந்த காலத்தில் நம்முடைய தலைவர்கள், முக்கிய ஊழியர்கள் எல்லாம் ஊர் விட்டு ஊர் போவதற்கு ரகசியமாக ஏற்பாடு செய்து பஸ்களிலே அழைத்து சென்றார்கள் நம்முடைய போக்குவரத்து தோழர்கள் தான். போக்குவரத்து ஊழியர் சங்கம் அன்றைக்கு நாம போக்குவரத்து தொழிலாளர் அன்றைக்கு தலைமைதான் சென்றார்கள். குற்றப்பம் கூட காரணமாயிட்டார் தலைவர். உருவாக்க பொதுச் செயலாளராக இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுதான். ஆக 35 பேர் புதுவை எழுத்தாளர்களை உருவாக்கும்.
இன்றைக்கு ஒரு நாள் காலத்தை பற்றி பார்த்து பதிலாக எல்லாம் வளர்த்து நாங்கெல்லாம் போய் குடித்து வரணும் கட்சியை வளர்க்க அப்படின்னு ஏன் மருத்துவர்கள் ஏராளமான அப்படிதான் எழுத்தாளர் சங்கத்தை துவக்கிறது போது அவர் சங்கரையா ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னான். என்ன அப்படின்னா, எழுத்தாளர் சங்கம்னா எழுத்தாளர்களை மட்டும் வச்சுக்கிட்டா பத்தாது, யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்களெல்லாம் உறுப்பினர்களாக சேர்க்கணும். எழுத்துக்களை வாசிப்பவர்களுக்கு கதை எழுதுவதற்கு, கவிதை எழுதுவதற்கு, நாவல் எழுதுவதற்கு, பாடல் எழுதுவதற்கு எல்லாவற்றுக்கும் பயிற்சி கொடுத்து சராசரி வாசகனாக இருந்து அவர்களை எழுத்தாளனாக மாற்றணும் என்ற ஒரு அற்புதமான ஒரு முடிவை அதுக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் நாமக்கல்லை சேர்ந்ததுனால சின்னப்ப எடுத்தா ஒரு பெரிய எழுத்தாளர் நாவல்கள் எழுதியிருக்காரு. பெரிய எழுத்தாளர் அவர்தான் செம்மலங்கிற பத்திரிகையை ஆரம்பித்தார். சில மாணவர்கள் நடத்தி கொடுத்ததுக்கு போது கட்சி செம்மலரை கட்சியிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் செம்மலர் சிபிஎம் பத்திரிகையாக மாறி சங்கத்தினுடைய ஆரம்பம் துவங்கியதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி என்று சொன்னால் எப்படி செம்மலர் கைக்கு வந்ததோ அதே மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி சென்னையிலே செந்தில்நாதன், அந்த காலத்தில் சிகரம் செந்தில்நாதன் எழுத்தாளர் மட்டுமல்ல, சிறந்த வழக்கறிஞர், மிகப்பெரிய ஆய்வாளர். நம்ம ஆளுகளுக்கே அதுக்கு இந்த ஆய்வுகளை படிச்சிருக்க மாட்டேங்க. ஏன்னா சங்க இலக்கியம் தெரியும், மற்ற இலக்கியம் தெரியும், பக்தி இலக்கியம் எனக்கு தெரியாது. தேவாரம் திருவாசகர் என்ன அதை பற்றிய மிகப்பெரிய ஆய்வுகள் செய்தவர் தான் செந்தில்நாதன். அவர் தலைமையிலேயே நான் மக்கள் எழுத்தாளர் சங்கத்தை கலைத்து வரலாற்றில் இது மிக முக்கியமான செம்மலர் நினைப்பும் செந்தில்நாதன் நினைப்பு. ஏன்னா செம்மலர்னு ஒரு பத்திரிகைக்கு போய்தான் அதுல தேர்தல் எழுதுனாங்க. அந்த எழுத்தாளர்கள் தான் 35 பேர். நம்முடைய காவியனுடைய போக்குவரத்து தொழிலாளிகள் ஏன் தமிழக மறக்கக்கூடாது, அல்லது கட்சியை மறக்கக்கூடாது. அந்த அவசர நிலை காலம் முடிஞ்சதற்கு பிறகு கட்சியினுடைய மாநில செயலாளராக பல வருஷமா போக்குவரத்து பல பேர் பொதுச் செயலாளராக இருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக நம்ம பாடுபட்டதற்கு மிகப்பெரிய பரிசை அவங்க கொடுத்தாங்க. நமக்கு அவசர நிலைமை காலத்தில் நம்முடைய தலைமையின் காலத்தில்
அவர்கள் தான் சாரதிகளாக நம்முடைய லட்சியங்களை பற்றி செய்தியை குறிப்பிட்டார். எப்படி சாதி வெறிகள், மத வெறிகள், இனவெறிகள் இவைகளுக்கு எதிராக எழுத வேண்டும் என்று அந்த காலத்திலேயே நமக்கு அதற்கு கொஞ்சம் முந்திக்காலமாக பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணங்கள்லாம் இப்ப நடக்கிற மாதிரியான கௌரவ கொலைகள் எல்லாம் நான் ஒரு கண்டம் வைக்கிறேன். சினிமா போட்டு 40 வருஷத்துக்கு முந்தி அப்போ வந்து ஜாதி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. மரவர்த்தனைக்கு அவர் ஒரு வேற ஒரு ஜாதிக்காக சொன்னா அவருக்கு பிறகு பிள்ளைங்க புன்சை புன்சை அதெல்லாம் அங்கீகரிச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பொதுவங்கள் அன்னைக்கு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு பூராவும் பரவலாக பல கலப்பு சாதி குடும்பங்கள் இருக்குதுன்னு சொன்னா அன்றைக்கு இந்த முற்போக்கான சிந்தனைகளை ஒன்றுபட்ட கட்சியும் நம்முடைய இயக்கமும் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கொடியை நாம் விடாமல் வச்சிருக்கோம். வார்த்தைகள் திருநெல்வேலி கட்சியாக யாரு எந்த சாதிக்கார மரவன சைவக்குள்ளமாக பாபுஜி படத்தை போட்டு அடிக்கிறோம். இருந்து இன்று வரைக்கும் தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக இந்த அத்தகைய சாதி மத வெறிகளுக்கு எதிராக நாம் எழுதுவது, பாடுவது, நாடகங்களாய் நடிப்பது என்று நாம் லட்சியமாக சொல்றோம். அது நம்முடைய கதைகளாகவும் கவிதைகளாகவும் அனைத்துமே இந்த சமூகத்தில் நிலவுகிற தீர்வுகளுக்கு உதாரணமாக உருவாக வேண்டும் என்று இந்த கதை எழுதினால இந்த கதை கேள்வி கேட்பதாக இருக்கிறது. உதாரணமா முயலும் அம்மையின் கதை கேட்டிருப்பீங்க. சின்ன பிள்ளையிலேயே முயலும் அம்மைக்கு போட்டு போனது. முயல் போய் முன்னாடி ஓடி போய் தூக்கி போய் ஜெயிக்குது. ஒரு நாள் இந்த கதை எழுதின எழுத்தாளர் வீட்டுல போய் முயல் கதவை தட்டி எங்களை ஏன் இவ்வளவு இழிவுபடுத்தி இருக்க, நாம வந்து எங்களை ஜெயிக்கிறதாக அப்படின்னு சொல்லி எழுத்தாளனோட சண்டைக்கு எழுத்தாளர் என்ன சொல்றான், இதை நம்ம சொல்லி பார்க்கலாம் வீட்டு கேட்க மாட்டேன். நீ என்ன எப்படி நீ வந்து எங்களை அவங்க ஜெயிச்சுதான் இருக்கணும். வந்து முயலையும் ஆமையையும் சேர்த்து இறந்துனேன்.
எதுவா இருந்தாலும் முயற்றாமை என்பது முயற்றாமை கூடாது என்பதற்காக அதே மாதிரி கோழி அது இவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆகாம யுத்தத்துக்கு தெரியுதுன்னு சொல்லி அடைச்சு போட்டா சோறு இந்த கோழி டெய்லி முட்டை போட்டு முட்டை போட்டு சோறை எரியும். சோறு எப்படியா போகும்? கோழியின் உடல சோறை விடாம எண்ணிக்கிட்டே இருந்துச்சு. 11 முட்டைகள் அடிச்ச பிறகு அடிமேல அடி வாங்கி சின்ன அடியாக இருந்தாலும் அடிமேல அடி வாங்கியதுனால சோர் பயங்கரமாகி கடைசியா ஒரு முட்டையை வீசுற போது சோரை பிடிச்சு. இது எதுக்கு சொல்றது? மனிதர்கள் வரைக்கும் கற்பனை வழக்கோடு நாம் வாழ்க்கை எல்லாத்தையும் இணைத்து பார்க்கிறோம். காளிதாசன் விஷயம் இருக்கிற இளவரசன் ஒரு சுமையில போய் குளிக்கிற போது குளிச்சுட்டு எந்திரிக்கிற போது ஒரு பெரிய ரோகம் அவன் உடம்பு சுத்திக்கிது. தோட்டினாலும் போகல. அந்த ரோகத்தை நீளமா இருக்கு. கையிலிருந்து தலையிட்டு அளவுக்கு அவ்வளவு நீளமான முடி. இந்த முடி அப்படியே சுருட்டி அரவணைக்கு போடுவாங்க. அப்பா ராஜா வந்து ரொம்ப நாளா திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த ரோமம் யாருக்கு புதியதோ அந்த பெண்ணை கொண்டு வந்தா கல்யாணம் அப்படின்னு சொல்லி ரோமத்துக்கு பாருங்க கற்பனை. ராஜா ரோமத்தை வச்சு ஒரு பெண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் ரமணை ஓவியத்தை பார்ப்போம். இந்த ரோமத்துக்குரிய பெண்ணை நீங்க வாங்கி கொடுங்க. அப்புறம் என்ன செய்யுது? அதே மாதிரி படங்கள் வாங்க இல்லை. அதே மாதிரி படங்களை கலைஞ்சி ஆடு தலைவர் தீக்கி வச்சுக்கிட்டு சேர்ந்து கிடைச்சது ஒரு பெரிய நீண்ட தலைமுடி. அதை வச்சு பெண்ணை தேடி போறாங்க. பெண்ணுக்கு ஒரு உருவத்தை ஓவியர்கள் கொடுத்துருந்தாங்க. போய் பார்த்தா கந்தவரம் நகரிச்சியினுடைய ஆசிரமத்துல அவ முடிதான் குளிக்கிறது போது அந்த முடி விழுந்து இப்படி கதை முடியுது. தாழ்ந்தான் மனிதர்கள் எப்படி
கற்பனை என்பது யதார்த்தமாகிறது. அல்லது யதார்த்தம் எப்படி கற்பனையாக. ஒரு எழுத்தாளர் ஒரு படைப்பாளிக்கு அவருடைய சிந்தனைகளும் இதையும் அந்த கதைகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூண்டணும். தோழர்கள் பாட்டு பாடுவாங்க. பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஏன் அந்த பாடல்கள் எழுத மாட்டேங்குது. ஏன்னா பாட்டுன்னு சொன்னா ஒரு பல்லவி, ஒரு அனுபவி, 2 சரணம் அல்லது 3 சரணத்துக்கு மேல அந்த பாட்டு. மற்ற பாட்டும் 3-4 நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது. அதுக்கு மேல காது கேட்க அம்மாவோட பார்த்தேன். உலக பிரச்சனையை புறாத்தையும் கொண்டு வந்து ஒரு பாட்டுல திணிச்சு அதுங்களுக்கு சில ஸ்டன்ஸா எழுதி அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. சினிமாவில் 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல பாட்டு பாட்டு வாரி பாட்டு பாட்டா இருந்தாலும் அதுதான் தெரியுது. பழிச்சிருந்தது சொல்ற அன்னைக்கு எமர்ஜென்சி காலத்தில் அவசர நிலைமைக்குதான் போராடும். இப்போ 10 வருஷமா பாசிச மதவெறிகளுக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து நடக்கும். தமிழ்நாட்டில் எத்தனை எழுத்தாளர் அமைப்பிற்கு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத கலையை கேட்கும் ஒன்றுதான். நம்மை தவிர அதற்கு எதிரான உறுதியான போராட்டத்தை நடத்துபவர்கள் யாரும் மதுரையில சென்னையில சாதனை எதிர்ப்பு மாநாடு நடக்கும். அப்ப நாங்க கீழே முதல்வர்கள் உட்கார்ந்து ஒரு திமுக நண்பரு இதுல வந்து எங்க மகனையும் உட்கார வச்சுட்டீங்க, என்ன கருத்து திமுக முக்கியமான நான் சொன்னேன் இந்த மாநாட்டுக்கு வந்து பேசினதுனால நாளைக்கு காலையில பாரு பெரிய உலக தலைவர் மாநாட்டில் பேசணும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று, நாம் மத வெறியர்களுக்கு எதிராக நடத்துகிற போராட்டம் ஒரு பக்கம் எதிரிகளை உஷார்படுத்துவது அல்லது பயமுறுத்துவது, இன்னொரு பக்கம் அதற்கு எதிரான மக்களை எதிராக பின்வாங்கிறது இன்னைக்கு வரைக்கும். சங்கராச்சாரியார் சொல்றாரு, பெண்கள் வேலை செய்யக்கூடாது.
பூரி சங்கராச்சாரியார் என்ன சொன்னான், பழைய உடன்கட்டையே இருக்கிற இந்து மத சம்பிரதாயத்தை சனாதனத்தை கொண்டு வரணும். உடன்கட்டை 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 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மிரண்டு ராமநாதபுரம் மாவட்ட வரலாறுல இடமல் சேதுபதி அவரை பத்தி கேட்டு தெரியாது. பெரிய மரபில் நம்ம இறந்தோம்னு அவனுக்கு 14 மனைவி. இது போக கடைசியா ஒரு பொண்ணை 14 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணணும். அந்த பெரிய குடியை தோண்டி 16 மனைவிகளையும் அந்த குடிக்குள்ள தள்ளுறாங்க. அதை பார்த்துருந்த மாதிரி மனைவிகளும் போய் விழுந்த அதுல சின்ன பொருளுக்கான 14 படைச்சிருந்து குடியிலிருந்து மேற்கொள்ள ஏறி இருந்திருக்க அவளை ஈட்டியால குத்தி தூக்கி போட்டது. இது போன்ற கொடுமைகள் தான் சனாதனம் என்ற செயலின் அழைப்பு. என்ன சொல்றான், இதையெல்லாம் உருவாக்கியது பிராமணியம் அல்லது ஆரியர்கள் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான், ஆரியர்கள் எங்கோ இருந்து வெளியே இருந்து வந்தவர்கள் இல்லை. ஆரியர்கள் இந்த நாட்டு பிரஜைகள். யமுனை சரஸ்வதியை கங்கை நதிகளுக்கிடையே வாழ்ந்தவர்கள் தான் ஆரியர்களை அந்நியர்கள் என்று சொல்லக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை இந்த காலமாக ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறார். ஆரியர்கள் தான் பிராமணனை அடையாளப்படுத்து. ஆரியர்கள் இந்தியாவிற்குள்ளே நுழைவதை வேதங்களே ஆதாரங்களோடு சொல்லுது. ஆரிய திராவிட யுத்தம் என்பது கைவர் கணவாயில் நடக்கிற போது நம்ம எப்படி வெள்ளக்காரர்கள் தோற்றமோ அதே மாதிரி அவங்ககிட்ட இது வந்திருக்காங்க. ஏன்னா ஆரியர்களிடம் வில் அப்புகள் இருந்தது, செம்பு இரும்பு போன்ற உலோகங்கள் இருந்தது, வேகமாக பயந்து செல்வதற்கு ரதங்களும் குதிரைகளும் இருந்தது. இதை வச்சு நம்ம பழைய தோக்கடிச்சாங்க. வேதங்களை படிக்கிற போது தெரியும் எப்படி இருந்தாலும் அவர்கள் அந்நியர்கள் இங்கே வந்தார்கள், இங்கே கலந்தார்கள். பிராமணியத்தை சனாதனத்தை நிலைநிறுத்தலாம். இதுக்கு எதிராகத்தான் நாம் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக போவதற்கு சிந்து நதி தீரம் வரைக்கும் இந்தியா முழுவதும் ஆரிய உத்தமாகத்தான் இருந்தது.
ராமநாதபுரம் சிந்து நதிகரத்தை தாண்டி நம்முடைய தமிழ் பேசிய திராவிட இனம்தான் இருந்தது என்பதை அது கல்வி காலத்தை ஆதாரமாக ஆர் பாலகிருஷ்ண நடத்திய சிந்து முதல் அப்போ இந்த போராட்டத்தை பொன்விழாவோடு மக்கள் மத்தியிலே சாதிகளுக்கு எதிரான மதங்களுக்கு எதிரான இன்னும் மோதல்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைப்பது என்பதை காலத்தினுடைய அதனாலதான் நம்ம இயக்கங்கள் தமிழ் இயக்கங்களை கிடைக்கக்கூடாது வேறுன்ற நூல்களை எடுத்து எல்லா உறுப்பினர்களையும் வாசிக்க செய்து சிறந்த பாடகர்களாக உருவாக்க அந்த முறையில் நம்முடைய தமிழிலே காத்தா பல பேரை எழுத்தாளர்களாக உருவாக்கி நீங்களும் நல்ல பாடகர்களாக இருந்தால் நீங்களும் எழுத்தாளராக ஆகிட முடியும். அதனால தமிழ் இயக்கத்தாவது உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகம். எழுத்தாளர் சங்கம் சொன்னால் எழுதுவது மட்டுமல்ல, நம்முடைய லட்சியங்கள், நம்முடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எப்படி அனைத்து மக்களுக்குமானது என்பதை அவங்களுக்கு சொல்லணும். இரண்டாவது வழிக்கு முன்னாடி பெரிய களத்துல போராடி சொன்னா இரண்டாவது ஒழிப்பை நாம் எழுதி அப்படிப்பட்ட பாதையை நாம் செல்ல முடியாது. தாமிய பார்த்தா நம்முடைய பொன்விழாவை நடத்தி கொண்டிருக்கு. இது தொடர்ந்து முழுவதும் கொண்டாடப்படும் எழுத்தாளர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம், பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறோம். அவர்களெல்லாம் இன்றைக்கும் பெயர்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது பிரபலமானவர்களாயிருந்தாலும் சரி, பிரபலமானவர்களாலும் சரி, மாறாத இருக்கிறார். இந்த முறையில் சென்னை நகரத்தில் போக்குவரத்து அரங்கத்தில் நம்முடைய தமிழ் இயக்காசாவை ஊடக தீர்வோடும் சிறப்போடும் நீங்கள் நடத்துவதை பற்றி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதே மண்டலத்தில் நாம் இந்த வகுப்புகள்லாம் நடத்தியிருக்கேன். சிஐடியு பிறகு 6-7 ஆண்டுகளுக்கு பொன்முடி ஏற்பாடு வந்த வகுப்பு உண்மையிலே குழந்தைகளும் பெண்களும் மிகுந்த ஆனந்தத்தோடு குடும்பமாக இருந்து வர வேண்டும் என்பது என் போதரவு கிடைத்திருக்கிற பேர். உண்மையில் அப்படிப்பட்ட உணர்வை நடக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் போராட்டங்கள் நடத்திய காலம் தனியார் துறையை ஒதுக்கி
பொதுத்துறை உருவாக்குவது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். போராடி இருக்கும். மதுரையில 220 பேர் நாங்க மதுரை ஜெயிக்கல அப்படி தியாகம் பண்ணிக்கிட்டான் போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சிஐடி என்பது தியாகத்தின் மீதுதான் இன்றைக்கு நிற்கும். சும்மா இங்க வந்துச்சு நாங்க சொல்றேன். கடுமையான போராட்டங்களை எத்தனை பரிவார்கள், எத்தனை தோழர்கள் திசை செய்யப்பட்டு பரிவாங்கப்பட்டு அவங்களுடைய குடும்பமும் பட்டி கிடந்து செலுத்தது எல்லாம் தெரியும். சும்மா வந்தவரா கருமநாந்தி, சும்மா வந்தவரா நெஞ்சப்படி எத்தனை போராட்டங்கள், எத்தனை அங்கங்களை பார்த்திருக்கோம். தெரியுமா குறைந்து அதை மாட்டாதான் தனியார் துறையில ரவுடிகள் கூட்டத்தங்க நடந்த போது அண்ணாசாமி நானும் போயிட்டு இருக்கோம். அனுவாதம் போல நம்ம ஆடு இருப்பான். ரவுடிகள் பண்றாங்க நான் சொல்ற காலம் 50-85 ரூபாய், 95 வருஷம் படி. இன்னைக்கு 9 வயதுக்கு அந்த வர்க்க போராட்டங்களை பிரதிபலிக்கக்கூடிய எதிரொலிக்கக்கூடிய கலை இலக்கியங்களையும் இந்த முறையில் விழுந்த சீரோடும் சிறப்போடும் இந்த விழாவை நடத்திய எல்லாம் நம்முடைய அமைப்பின் மாநில இதயபூர்வமாக பாராட்டி கூறி